Hey guys, வணக்கம் and welcome to my channel. So இன்னைக்கு நம்ம வேர்ல்டு பிக்கெஸ்ட் முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். சேலம் முத்துமலை முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மலேசியன் டெம்பிளுக்கு அப்புறம் நம்ம ஊர்லயே ஒரு பிக்கெஸ்ட் முருகன் டெம்பிள் இருக்கு. இந்த கோயில் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் அத்தூர் மாவட்டம் புத்திரங்கவுண்டர்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு. சேலம் டு சென்னை போற ஹைவேல தாங்க இந்த கோயில் இருக்கு. கோயில்ல இருந்து அப்படியே ரைட் போனீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கு. கார் அண்ட் பைக் பார்க்கிங் பத்தி எதுவும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இங்க வந்து பார்க்கிங் வந்து தாராளமான ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் பார்க்கிங்க்கு எதுவும் சார்ஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது இல்ல. வயசானவங்க, அப்புறம் ஹேண்டிகேப் பீப்புள்ஸ்க்கு, அப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இங்க வந்து டைரக்டாவே ஃப்ரண்ட்ல இருந்து அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் கோயிலுக்கு போற வழி. போற வழியில வந்து நிறைய கடைங்கள்லாம் இருக்கு. ஹோட்டல்ஸ், ஸ்நாக்ஸ், அப்புறம் நிறைய பொம்மைங்க, அதெல்லாம் வந்து ஷாப்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு வெளியவே ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கு. ஒரு பேருக்கு வந்து 5 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க சில ட்ரெஸ் கோட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் போர்ட்லயே போட்டிருக்காங்க. வந்து பயங்கரமான வெயில் அடிக்கிறதுனால காலை வந்து தரையிலே வைக்க முடியலங்க. அந்த ரீசனுக்காக தான் வந்து இங்க வந்து மேட் போட்டிருக்காங்க. இங்க உள்ள வந்ததும் 146 அடியில முருகன் வந்து பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறார் பாருங்க. இந்த முருகன் ஸ்டாச்சுவோட ஹைட் பாத்தீங்கன்னா 146 அடிங்க. அதாவது மலேசியன் கோயில் வந்து 140 அடி, இது வந்து பாத்தீங்கன்னா 146 அடி. இப்போதைக்கு இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் முருகன் ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவை டிசைன் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மலேசியன் முருகன் ஸ்டாச்சுவை வந்து யாரு வந்து பண்ணாங்களோ அதே நபர் தான் இதையும் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அந்த டிசைனர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் வந்து ஸ்டாச்சு வந்து டிசைன் பண்ணவர். அப்புறம் முருகன் பாதையை தொட்டு கும்புறதுக்கு வந்து கிட்ட போய் தொட்டு கும்புறதுக்கு பர் ஹெட்டுக்கு வந்து 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாதை தொட்டு கும்புறது சொன்னோம் பாத்தீங்களா, அது 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அது கூட ஒரு விபூதியும் அண்ட் ஒரு சின்ன போட்டோவும் கொடுப்பாங்க. அப்புறம் ஆக்சுவலா இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லேண்ட்ல வந்து கட்டப்பட்ட கோயிலுங்க. ஆக்சுவலா மிஸ்டர் ஸ்ரீதர் அப்படின்றவரு தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு. அவரோட சொந்த லேண்ட்ல தான் இது கட்டியிருக்காரு. இது கட்டின வருஷம் பாத்தீங்கன்னா 2016 ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச வருஷம் பாத்தீங்கன்னா 2022 ஏப்ரல் மாசம் வந்து இங்க கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. இந்த கோயில்ல இன்னொரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து முருகன் சிலை பக்கத்திலேயே ஒரு லிப்ட் வச்சிருக்காங்க. அந்த லிப்ட் வந்து முருகன் சிலை டாப் வரைக்கும் போகுது. 150 rupees சார்ஜ் பண்றாங்க. வெறும் போயிட்டு முருகன் சிலை டாப் வரைக்கும் பார்த்துட்டு வர்றதுக்கு. அப்படி 250 rupees சார்ஜ் பண்றாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பன்னீர் பூஜை பண்ணுவாங்க இங்க. பன்னீர் பூஜைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, கலசெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அந்த பூஜையில இருக்கிற தண்ணியை வந்து எடுத்துட்டு போயிட்டு முருகன் வேல்ல வந்து நீங்க ஊத்துனீங்கன்னா முருகன் சன்னிதானத்துல கரெக்டா நேரா போய் சேர்ந்துரும். சோ அது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்து வந்து அவங்க பூஜை பண்ணுவாங்க. இதுதான் இது வந்து இதுல இருக்கிற விசேஷம். கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பன்னீர் அபிஷேக பூஜை பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிக்கெட் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 250 rupees சார்ஜ் பண்றாங்க. அதாவது லிப்ட் மேல போயிட்டு முருகனோட வேலுக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பண்றாங்க, என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சளவு கவர் பண்றேன். மோஸ்டா பாத்தீங்கன்னா மொபைல் உள்ள அப்லோட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். முடிஞ்சவரை நான் கவர் பண்ணிப்போம். இந்த பூஜை பண்ணும்போது வந்து நம்ம ஷர்ட்டு பன்னீர்லாம் வந்து கட்டிட்டு தான் உட்காரணுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. ஸோ நான் இப்போ கட்டிட்டு தான் உட்கார போறேன்.
அப்புறம் அந்த பூஜையை முடிச்சுட்டு நம்ம வந்து டைரக்டா வந்து மூலஸ்தானத்துக்கு போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பன்னீர், அதுக்கப்புறம் ஒரு மாலை இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மாலை தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ, சோ அப்புறம் தென் ஒரு கயிறு கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் இந்த கோயிலோட முக்கிய விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து கட்டும் போது அஸ்திவாரத்துல வந்து 6 படி முருகன் 6 படி வீடு கொண்ட எல்லா இடத்துலயும் போயிட்டு அதோட காலடி மண் எடுத்துட்டு வந்து, சோ இதுல வந்து அதெல்லாம் வச்சு அடிக்கல் நாட்டிருக்காங்க. அதாவது அதெல்லாம் வச்சு அந்த மண்ணெல்லாம் வச்சு அஸ்திவாரம் போட்டிருக்காங்க. சோ நம்ம இங்க வந்துட்டு போனா எல்லாரும் வந்து அந்த 6 படி வீடே வந்து போய் பார்த்துட்டு வந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்குதுன்றதுக்காக இங்க வந்து எல்லாருமே வந்துட்டு போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து முருகன் ஸ்டாச்சுக்கு மேல லிப்ட்ல போய் பார்க்கணும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது பார்க்கும்போது அங்கிருந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு ஆப்போசிட்ல ஒரு மலை இருக்கும். அந்த மலை பாத்தீங்கன்னா முருகனே வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அளிப்பாரு. சோ அது வந்து நம்ம கண்ணால நேர்ல பார்க்கலாம் நீங்க லிப்ட்ல போனீங்கன்னா. இப்ப வந்து குழந்தை வரம் கேட்டு வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து முருகன்ல வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வந்து இடுப்பு வரைக்கும் வந்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு எந்த ஒரு சார்ஜும் வந்து அவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க போயிட்டு குழந்தை வரம் கேட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்க வந்து உங்க நேமு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல வரைக்கும் கூட்டு போயிட்டு ஒரு பூஜை மாதிரி ஒண்ணு பண்ணி ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு இடத்துல வந்து முருகன் இடுப்பு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து பண்ணி அனுப்புவாங்க. இப்ப இது வந்து ரீசெண்டா வந்து கட்டப்பட்ட கோயில் தாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, ஹைவேஸ்ல இருக்கு. சோ நிறைய பேர் இங்க வந்துட்டு போறாங்க. இங்க பாருங்க, நான் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன், அதாவது ஹைவேஸ்ல நின்று இருக்கேன். இங்க இருந்தே வந்து சிலை தெரியுதுன்னா அப்ப எவ்வளவு ஹைட் இருக்கும் பாருங்க அந்த சிலை. சோ கைஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. So until then, bye from Jagdish and have a nice day. Bye bye.